ட்ரெண்ட் லைன் இருக்குது. இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ண பட்சத்தில் இந்த பாக்ஸை பிரேக் பண்ணுறது வாய்ப்பு இருக்கும். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணால் அந்த பாக்ஸை பிரேக் பண்ணி மேலே போகிறது வாய்ப்பு இருக்கும். சரி, ஓகே. இது 15 மினிட்ஸில் என்ன மாதிரி மூமெண்ட்ஸ்னு பார்ப்போம். இது டே கேண்டில் தான் வச்சுருக்கேன். என்னோட டேயோட ஹைன்னு பார்த்தீங்கன்னா 47,873, லோன்னு பார்த்தோம்னா 47,408. சரி, ஓகே. இது 15 மினிட்ஸ் வச்சு என்ன மாதிரி மூமெண்ட்ஸ்னு பார்ப்போம். 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இந்த எல்லோ பார்டர் பாக்ஸை டேயில் போட்ட பாக்ஸை நம்ம ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ அடுத்த மூமெண்ட்ஸ்னு பார்த்தோம்னா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ரொம்ப முக்கியமான ட்ரெண்ட் லைனாக இருக்கும். சாரி, இது தப்பாக செலக்ட் ஆகிட்டு. இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா டேயோட லோ. இந்த டேயோட லோவை பிரேக் பண்ணாத பட்சத்தில் மார்க்கெட் வந்து அப் சைடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நாளையோட மூமெண்ட்ஸ்னு பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம லெவல்ஸ் போட்டுருவோம். அதுக்கப்புறம் தான் அது ஈஸியாக இருக்கும்.